மாயா சொன்ன மாதிரி அங்க போய் சொல்லு. அதுவும் நம்புற மாதிரி சொல்லு. மத்ததெல்லாம் தானா நடக்கும். புரியுதா? சரிங்க சார், நான் அப்படியே சொல்றேன். மகேஷ், நம்ம எல்லாரும் ஒன்னா போனா சந்தேகம் வரும். முதல்ல நாங்க போறோம், அப்புறமா நீ வா. வாங்க. சொல்லுங்கிற எல்லாம் யார் அது? இதோ நிக்கிறானே உங்க டிரைவர், அவன்தான். அவன் தான் என் தலையில அடிச்சு என்னை மயக்கம் போட வச்சு என் இடத்துல வந்து நின்று ரேவதிக்கு மோதிரம் போட பாக்குறான். இது இது எல்லாமே இவன் சூழ்ச்சி தான். எல்லாமே இவனோட பிளான் தான் மேடம். என்ன சொல்ற? அவன் என் டிரைவர். அவனா உன் தலையில அடிச்சு உன்னை கடத்தினா? ஆமா மேடம், அவனே தான். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. மேடம், நான் மணமேடைக்கு வரதுக்காக மூஞ்சி கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்போ இவன் என் பின்னாடி வந்து கட்டையால் அடிச்சான். அப்படியே கண்ணு இருட்டி நான் மயக்கம் ஆயிட்டேன். என்னம்மா சாமுண்டீஸ்வரி, உன் டிரைவரை வச்சு நீயே இவனை கடத்த சொல்லிட்டு பழிய என் மேல போடணும்னு பிளான் பண்ணியா? நீ பயங்கரமான கிரிமினலா இருக்கிய. இந்த டிரைவர் பையன் உன்னை விட கிரிமினலா இருக்கான். சூப்பர் கூட்டணி, அதுவும் கிரிமினல் கூட்டணி. ஏய், இதுதான் சாக்குன்னு எதையாவது பேசி திசை திருப்ப பார்க்காத. அது என்கிட்ட நடக்காது. என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். ஏய், நீதான் இதை செஞ்சியா? சத்தியமா நான் இதை செய்யல மேடம். இதுக்கு பின்னாடி ஏதோ சைலன்ஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியே போ. மேடம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க கெட் அவுட். வெளியே போ. இனி இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பக்கம் நிழல் கூட படக்கூடாது. வெளியே போ. ஐயோ முருகா, என்ன முருகா, என்னென்னமோ அநியாயம் எல்லாம் நடக்குது. இது அநியாயமா இருக்கு முருகா. அமைதியா இரு பரமேஸ்வரி. எப்படி முருகா நான் அமைதியா இருக்கிறது? யார் யாரோ என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி என் பேரனை வெளியே போங்கறா. நான் எப்படி அமைதியா இருக்கிறது? என்ன நடக்குதுன்னு பொறுமையா கவனி. போயா முருகா, வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கவனிக்கிறதுக்கு இருக்கு? என்ன நடந்தாலும் கவனிக்கணும். கடைசி வரைக்கும் கவனிக்கணும். மேடம், என்னை இங்க இருந்து வெளியே அனுப்புறது மட்டும் அவங்களோட திட்டம் இல்ல. உங்களை சுத்தி ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. நான் இங்க இருந்தா அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் தான் என்னை இங்க இருந்து வெளியே ஏத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்து வெளியே போனேன்னா இந்த குடும்பத்துக்கு தான் பெரிய ஆபத்து வரும்.
உன்னை வெளிய போன்னு சொன்னேனே உன் காதுல விழலையா? சரிங்க மேடம், உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் பேசணும். அதுக்கு நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டு என்னால இங்க இருந்து போக முடியாது. என்னது? ஆமா, நீங்க என்ன போன்னு சொன்னதும் நான் போயிட்டேனா என் மேல தப்புன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிட்டு போற மாதிரி ஆயிடும்ல. அப்போ நீ போக மாட்டியா? மேடம், நான் பேசணும். என்ன பேசணும்? அக்கா, அவன் ஏதாவது பேசி உன் மனசை மாத்த ட்ரை பண்ணுவான். அவனை வெளியில போ சொல்லு. இருங்க, நீங்க என்ன பத்தி அவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் எதனா குறுக்க பேசினேனா? இப்ப மேடம் கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாரு என்ன வேணா என்ன பத்தி பேசட்டும். ஆனா உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்குல்ல, நீங்க யோசிங்க. இங்க இருக்கிற எல்லார விட, குறிப்பா உங்க தங்கச்சி சந்திராவை விட உங்களுக்கு மனுஷங்களை பத்தி அதிகமா தெரியும்.